1911 கோபாலகிருஷ்ண கோகலே கொண்டு வந்த கல்வி உரிமை சட்டத்தை நிராகரிக்கும் பொழுது எழுந்த குரலும் இன்றைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு பின்னாடி இருக்கிற குரலும் ஒன்றுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு இனங்களை கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு ஒன்றியமாக இருப்பதை ஒரு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா கொண்டு போறதும் அதை எங்க கொண்டு போய் நிறுத்துறதுன்னா ஒரு ஜனாதிபதி தலைமையில் உண்டான அரசாக கொண்டு போய் நிறுத்தி அது அடுத்த கட்டமாக எங்க போகும்னு கேட்டா அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகும். அதிகாரம் மாநில அரசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. முடிவெடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநரா இருக்கிற வேந்தர்கிட்ட இருக்கு. வரிசை 44 ஒன்றிய அரசு பட்டியல்ல இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் வைண்டிங் ஆஃப் சில நிறுவனங்கள் பெயர்லாம் வச்சுட்டு பட் நாட் யூனிவர்சிட்டிஸ். ஏன்னா இதெல்லாம் செய்யணும்னா ஒரு கல்வியாளர் இருக்க மாட்டாங்களே. கல்வியாளர் அவசியமே இல்லை. அவசியம் இல்லைங்க. ஏன்னா கல்வியல் செயல்பாடே கிடையாதுல்ல. அதனால கல்வியாளர் அங்க தேவையில்லை. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாரெல்லாம் துணைவேந்தரா வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா யார் வேண்டுமானாலும் வரலாம், கல்வி தகுதி இருந்தால் போகிறோம். இப்போ துணைவேந்தருக்கு என்ன பிஹெச்டி இருக்கணும்னு சொன்னீங்களா? பிஹெச்டி இருந்தால் போகிறோம் அந்த கல்வி தகுதி. ஆனால் அவர் ஒரு தனியார் நிறுவனத்தினோட தலைவராக இருந்தால் கூட அவர் துணைவேந்தராக வரலாம். பிஹெச்டி படித்தவங்க தான் துணைவேந்தராக வர்றது, இல்லை வேற எந்த துறைகள் இருந்தாலும் துணைவேந்தராக வர்றது, அது என்ன ஆபத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இப்போது ஒரு 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 துணைவேந்தர் யாருன்றது தான் இங்கே இருக்கிற கேள்வி. துணைவேந்தர்ன்றது ஒரு கல்வியல் செயல்பாட்டுக்கான தலைவர், அகாடமிக் ஹெட். அவர் நிர்வாக தலைவராகவும் இருக்கிறார், ரெண்டு பணியும் சேர்த்து செய்கிறார். அப்போ நிர்வாகத்தன்மை தான் என்ன அர்த்தம்? எத்தனை கட்டடங்கள் தேவைப்படுது, அந்த கட்டடங்களுக்கு நான் ஒப்பந்தம் கொடுக்கணும், அந்த கட்டடங்களை கட்டணும்னா நான் என்ன முடிவுகள் எடுக்கணும், அதுக்கான நிதிகளுக்கு நான் எங்கே கோரணும், அல்லது பேராசிரியர் நியமிக்கிறோன்னா அதுக்குண்டான நடைமுறைகள் என்ன, இதெல்லாம் நிர்வாக ஏற்பாடு, நிர்வாகம்தான். ஆனால் இதில் எல்லாவற்றிலையுமே அவர் பார்வை எப்படி இருக்கும்னா கல்வியல் பார்வையாக இருக்கும். இது ஒரு பயாலஜிக்கு உண்டான ஒரு டிபார்ட்மெண்ட், உயிரியலுக்கு உண்டான ஒரு துறை. எனவே உயிரியல் துறைக்கு உண்டான கட்டிடம் எப்படி இருக்கும்னு நான் யோசிப்பேன். அப்போது உயிரியலுக்கு உண்டான கட்டடமாக கட்டுறதா இருந்தால் பணம் அதிகமாகுமே, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரியலில் ஆய்வுக்கு வரக்கூடிய மாணவர் உயிரியல் அறிஞராக போகணுன்றது தான் என்னுடைய நோக்கமே தவிர அதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணுறதுன்றது கிடையாது. இதுக்கு பேர் இன்புட் மெத்தட். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை இன்புட் மெத்தடை ஏற்றுக்கொள்ளலை, அவுட்புட் மெத்தடுன்றாங்க. அதாவது எவ்வளவு பேர் வெற்றி பெறுகிறார்களோ, எவ்வளவு பேர் பட்டத்தை முடித்து விட்டு வெளியில் வரும், அதுக்கு தகுந்தாற் போல் நிதியை கொடுப்போம். அப்போ நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க, அது நிறைய பேர் தேர்ச்சி பெறாமல் போயிட்டாங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி நீங்கள் பணம் யாருக்கு அதிகமாக கொடுக்கணும்னா எங்கெல்லாம் தேர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கோ அங்கே தான் என்ன மாதிரியான கூடுதல் ஆதரவு நிலை தேவைப்படுதுன்னு பார்த்து அங்கே நீங்கள் கூடுதலாக கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? அதுக்கு நேர் எதிராக நீ முன்னேறிட்டேன்னு சொன்னால் நான் உனக்கு இது கொடுக்குறேன், நீ பின்னுக்கு வரலாம், அந்த கல்லூரியை மூடிடு, அந்த பள்ளியை மூடுறதுக்கு தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூடுறது. ஆக இப்போ நிர்வாக ரீதியாக முடிவெடுக்கிறவங்க தான் எனக்கு தேவையே தவிர கல்வியல் சார்ந்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்போ நிர்வாக ரீதியாக முடிவெடுப்பவர் செலவை குறைக்க தான் பார்ப்பாரே தவிர கல்வியலுக்காக செலவு செய்வது என்பது தேவை என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஒரு இண்டஸ்ட்ரி ஹெட் அவர் ப்ராஃபிட் ரேஷியோ தானே பார்ப்பாரு, அவர் என்ன லாபம் வரும் தானே பார்ப்பாரு, இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே பார்ப்பாரு. இதனால எனக்கு லாபம் கிடையாது, நிறுவனத்துக்கு லாபம் கிடையாது, சமூகத்தின் மேம்பாடு அப்படின்னு பார்க்கப்பட்டு 1911 கோபாலகிருஷ்ண கோகலே கொண்டு வந்த கல்வி உரிமை சட்டத்தை நிராகரிக்கும் பொழுது எழுந்த குரலும் இன்றைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு பின்னாடி இருக்கிற குரலும் ஒன்றுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். கோபாலகிருஷ்ண கோகலே என்ன செய்யறாரு? முதல்ல ஒரு அறிக்கையா கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு மசோதாவா கொடுக்கிறாரு. அந்த மசோதா கல்வி உரிமை சட்டம், எல்லோருக்கும் கல்வியை கொடுக்கிறோன்ற முதல் முயற்சி எடுக்கிறாரு. அப்போ பாம்பே சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா எல்லாரும் வேலைக்கு எல்லாரும் படிக்க வந்துட்டா எவன் வேலைக்கு வருவான்ட்டு. இப்போ எல்லாரும் எல்லாத்தையும் படிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா அப்படின்றது. அப்போ எல்லோரும் படிக்க வேண்டாம் அப்படின்னு 1911 கோபாலகிருஷ்ண கோகலே கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்தது தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படை தத்துவம். ஒரு தொழிலாளி வர்க்கமாக மக்களை வென்றெடுப்பதற்கு
அப்போ தொழிலாளி வர்க்கமாக மக்கள் வந்து எல்லாவற்றையும் கடந்து ஒரு மனிதநேயத்தோட ஒரு சமூக சமத்துவத்தை காணக்கூடிய ஒரு பொது உடைமை சமூகத்தை காணக்கூடிய ஒரு கல்வி முறை என்று இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக சட்டம் இருக்குது. என்ன சட்டம், ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் தனித்தனியாக சட்டம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் தனித்தனியாக சட்டம் இருந்தால் அந்த சட்டத்திற்கு நான் சொல்கிறது எதிராக இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும், அந்த சட்டத்தை செல்லா காசாக்கணும். அந்த சட்டம் இருக்குன்னே நான் கருத்தில் எடுத்துக்கக்கூடாது. நான் அந்த சட்டம் இருக்குன்னே கருத்தில் எடுத்துக்காம நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் யூஜிசியை பயன்படுத்தி நான் ஒரு விதியை வந்து கொண்டு வர்றேன். இது ஒரு அப்பட்டமான ஏமாற்று வேலைங்க. இப்போ ஆக்சுவலாக பல்கலைக்கழகங்கள் மாநிலங்களுக்குள்ளே வருதா, ஒன்றியத்துக்கு கீழே வருதா? இதில் யூஜிசின்னு உள்ளே வரனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். புரியுதுங்க. அதாவது வந்துங்க, இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் அதிகாரங்களை இந்தியா ஒரு கூட்டாட்சி, யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியாச்சு. இந்தியா ஒரு கூட்டாட்சி. அப்போ யூனியன் அப்படின்னு சொன்னால் பல ஸ்டேட்ஸை சேர்ந்ததுன்றது மட்டும் இல்லை, பல்வேறு தேசிய இன மக்களுடைய கூட்டமைப்பு. அப்போது அந்தந்த தேசிய இன மக்களுக்கு உண்டான ஒரு உணர்வு இருக்கணும். நான் என்ன இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 எத்தகைய ஆபத்தை விளைவிக்க பார்க்குது அப்படின்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாக சந்தையிடம் கொடுத்து விட்டால் அரசு செலவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ தனி முதலாளிகள் தீர்மானிப்பார்கள். அதற்கு யாரெல்லாம் இடையூறாக இருக்காங்கன்னா மாநிலங்கள் என்பது இடையூறாக இருக்குது. அப்போ மாநிலங்கள் துணைவேந்தரை நியமிக்குது. அப்போ மாநிலங்கள் துணைவேந்தர் நியமிப்பதுக்கு பதிலாக நான் யாரை துணைவேந்தராக நியமிக்கலாம், நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்கலாம்னா சான்சலர் கிட்ட கொடுத்துடலாம். இப்போ கொடுத்துருக்கிற 2025 ஜனவரி 6ஆம் தேதி கொடுத்த அந்த வரைவு இருக்குல்ல, அந்த வரைவில் அவங்க என்ன சொல்கிறாங்க, விசிட்டர் ஆர் சான்சலர் மே அப்பாயிண்ட் ஏ சர்ச் கமிட்டின்னு சொல்கிறாங்க. விசிட்டர்னு சொன்னால் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு விசிட்டர், இப்போ ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குன்னா விசிட்டர் யாருன்னா பிரசிடென்ட் இஸ் த விசிட்டர். ஓகே, நான் என்ன கேட்குறேன், பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ண போகிறாரு. பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சருடைய பரிந்துரை இல்லாமல் யார் முடிவெடுக்க முடியாது, விசிட்டர் முடிவெடுக்க முடியாது. ஆக நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு நீங்க தான் ஒன்றிய அரசுல யார் பிரதமராக இருக்க போறாங்களோ அந்த பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை சொல்றபடி தான் யார் கேட்க முடியும், பிரசிடென்ட் வந்து கேட்க முடியும். எனவே பிரசிடென்ட் விசிட்டராக இருக்கிறாரு, விசிட்டர் கேன் அப்பாயிண்ட்னா பிரதமர் தான், நடைமுறையில் பிரதமர் தான் என்பதனால் விசிட்டர்னு சொல்லிட்டீங்க. இப்போ சான்சலர்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ சான்சலர் தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்காங்கல்ல, அதுல யாரு சான்சலர், ஸ்பான்சரிங் ஏஜென்ட்ஸ் தானே, முதலாளி தானே. இப்போ முதலாளி தான் சான்சலர். அப்போ முதலாளி தான் எதை அப்பாயிண்ட் பண்ண போறாரு, சர்ச் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ண போறாரு. அப்போ தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னா முதலாளியை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ மாநில அரசுடைய பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, அப்போ மாநில அரசு பல்கலைக்கழகம் யார் உரிமையாளர், மாநில அரசு. மக்களுடைய வரிப்பணத்தில் சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தால் மாநில அரசு தான் அதோட உரிமையாளர். ஆனால் இங்க மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க, முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது, சான்சலரா இருக்கக்கூடிய கவர்னர் தான். கவர்னர்ன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலையே தவிர சான்சலர்னு சொல்லி இருக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எது பொருந்தும், ஆளுநர் என்று தான் பொருந்தும். அது எப்படி நியாயமான அணுகுமுறை? இப்போ இது எந்த மனநிலையில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1919 இந்திய அரசு சட்ட மனநிலையிலிருந்து இன்னும் அவங்க மீளலைன்றதை காட்டுது. இப்போ இந்த வேந்தர் திரு RN ரவி போன்றவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, அதிகாரம் மாநில அரசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. முடிவெடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநரா இருக்கிற வேந்தர்கிட்ட இருக்குன்னு. இப்போ ஆளுநர்கிட்ட இருக்கிற வேந்தர்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் வழி வகுக்கல. அதையும் மீறி தான் இது எங்க இருந்து வருது, 1919 காலனி ஆதிக்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து வருது. அப்ப திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு தான் அடிமைத்தனத்திலிருந்து மீள வேண்டுமே தவிர இதை எதிர்ப்பவர்களை பார்த்து நீங்க காலனி மனப்பான்மையில இருக்கிறீங்க, காலனி சட்டத்தை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தாண்டிட்டோம். 1950 ஜனவரி 26 தாண்டிட்டோம். இப்பதான் நீங்க கேட்கிற கேள்வி என்ன கேட்டீங்க, சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிங்க. 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த இந்த சட்டம் யாரிடம் என்ன அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ மாநில பட்டியலில் எதெல்லாம் கொடுத்தாங்கன்னா, எதெல்லாம் உடனடி தேவை, சுகாதாரம், ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை வச்சிருக்கிறது, டிஸ்பென்சரி மருந்தகம் வைத்திருப்பது, கிளினிக், இதெல்லாம் வந்து சுகாதாரம் என்ட்ரி 6ல வருது, லிஸ்ட் 2ல உங்களுக்கு, என்ட்ரி 32ல பல்கலைக்கழகம், இதுல லிஸ்ட் 2ல மாநிலத்துல
பல்கலைக்கழகம் நீங்க எடுத்து அந்த சட்டத்தை படிச்சு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்தை நீங்க கூட என் முகத்தை காட்டுறதுக்கு பதிலாக அந்த 2 வரியை நீங்க தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் அந்த வரிகளை காமிச்சாலே மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கலாம். அதுல இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் வைண்டிங் அப் ஆஃப் சில நிறுவனங்களை சொல்லிட்டு அண்ட் யூனிவர்சிட்டிஸ்னு இருக்கும் மற்றும் பல்கலைக்கழகங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்கலைக்கழகங்கள் யாருடைய மாநில, அதாவது 246 அரசமைப்பு சட்டத்தின் கூறு 246 கீழ் அட்டவணை 7 பட்டியல் 2 மாநில பட்டியல் வரிசை 32ல பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல் ஒழுங்குபடுத்துதல் கலைத்தல் என்பது மாநில அரசினுடைய டொமைன், அதோட உரிமை. பட்டியல் 2ல் இருக்கிற ஒரு பொருள் மீது நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற முடியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டம். பட்டியல் 1ல, அதாவது ஒன்றிய அரசினுடைய பட்டியல்ல 44 கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க பட்டியல் 1ல 44ஐயும் வரிசை 40 என்ட்ரி 44ஐயும் வரிசை 2ல என்ட்ரி 32 வரிசை 32ஐயும் சேர்த்து பார்க்கணும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். காரணம் என்னன்னா, வரிசை 44 ஒன்றிய அரசு பட்டியல்ல இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் வைண்டிங் ஆஃப் சில நிறுவனங்கள் பெயர்லாம் வச்சுட்டு பட் நாட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. யூனிவர்சிட்டி கிடையாது, ஆனால் பல்கலைக்கழகம் கிடையாது. பல்கலைக்கழகம் யாருடைய டொமைன்ல வரல? ஒன்றிய அரசின் டொமைன்ல வரல. இப்போ நீங்க கேட்கலாம், அப்படி இருக்கும்பொழுது யூஜிசி எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்டா, வரிசை 66 பட்டியல் 1ல வரிசை 66ல தரத்தை தீர்மானித்தல் ஒழுங்குபடுத்துதல் கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். இப்போ இது பல்கலைக்கழக மானிய குழு 1950களில் உருவாக்குகின்ற போது அந்த பல்கலைக்கழக மானிய குழு சட்டத்தை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த போது அந்த சட்டத்தின் நோக்கம் என்னன்னு எழுதியிருப்பாங்க. அந்த ஒரிஜினல் ஆக்ட் கிராண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு, அது நிதி கொடுப்பதற்கான. ஆமா, நிதி எதுக்காக கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா, உயராய்வு எங்கெல்லாம் செய்யணும், உயராய்வு செய்யற கட்டமைப்பு எந்த பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் மாணவர்கள் உயராய்வு செய்வதில் ஆர்வம் காட்டுறாங்க, அப்போ மாணவருக்கு கிராண்ட் கொடுக்கலாம், இல்ல பல்கலைக்கழகத்துக்கு நீங்க கிராண்ட் கொடுக்கலாம், இந்த மானியத்தை நிதியை நல்கலாம். அதான் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிதி நல்கை குழு அப்படின்ற வார்த்தையை, நிதியை நல்கக்கூடிய குழு. அப்ப நிதி நல்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் பல்கலைக்கழக மானிய குழுவை தவிர, அது சில தரங்களை பற்றி பேசுதுன்னா அந்த தரங்கள் என்பது வழிகாட்டுதல் தான். அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய ஆய்வு, அந்த ஆய்வு தான் பல்கலைக்கழகத்துக்கு பெருமை கொண்டு வருமே தவிர, பல்கலைக்கழகத்தை தரவரிசையில முதல் தரம் 2ஆம் தரம், அதனாலதான் நம்ம NAC எதிர்க்கிறோம், அதனாலதான் நேஷனல் ரேங்கிங் எதிர்க்கிறோம். எனவே ஒரு கல்லூரியின் மரியாதை அந்த ஆய்வின் அடிப்படையில் வருதே தவிர, அதுல 1000 பேர் படிச்சிருக்கலாம். அவர் திரு மயில்சாமி அண்ணாதுரை படிக்கும்போது அவரோட 100கணக்கான பேர் படிச்சிருக்கலாம். ஆனா அந்த 100கணக்கான பேரை நீங்க படிக்க வச்சதுனாலதான் ஒரு மயில்சாமி கிடைச்சாரு. 100கணக்கான சிவன்களை நீங்க படிக்க வச்சதுனால ஒரு சிவன் இஸ்ரோக்கு, ஒரு சிவனை மட்டும் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் இன்புட் மெத்தட். இன்புட் மெத்தட்ன்றது எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஆனா இப்போ இவங்க இந்த 66 பயன்படுத்தி, இந்த 66 பயன்படுத்தி அவங்க நான் வந்து நிர்வாகத்துல தலையிடுறேன்றாங்க. நாங்க அதைத்தான் ஓவர் ரீச்னு சொல்றோம். பல்கலைக்கழகத்தை நான் உருவாக்கியவன், என் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தருக்குன தகுதி என்ன, துணைவேந்தருக்கு தேடல் குழுவை யார் நியமிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சட்டம் சொல்லுது. சட்டத்தின்படிதான் நான் செயல்பட முடியும்ன்றது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசமைப்பு சட்டத்தில் இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க, கொடுத்திருக்கிற அதிகாரத்தை எடுக்கிறாங்க. இறையாண்மை என்பது மக்களிடம் இருக்கு, நீங்க வெறும் வாக்காளர்கள் கிடையாது. மக்களிடம் இருக்கிற இறையாண்மை தான் வாக்குச்சீட்டின் வாயிலாக தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் மூலமாக அரசுக்கு கிடைக்கிறது. அவ்வாறு இறையாண்மை மாநில சட்டப்பேரவைக்கும் இருக்கிறது, நாடாளுமன்றத்துக்கும் இருக்கிறது. 2 பேருக்கு இருக்கக்கூடிய அதிகார எல்லை என்ன என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் தீர்மானித்திருக்கு. அதையெல்லாம் மீறிதான் இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, இதுல அடிப்படையில ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அரசமைப்பு சட்டத்தை எழுதி அதை விவாதத்திற்கு விட்டு அதை தொகுத்து பேசுறாங்க. இப்ப கடைசியாக தொகுத்து நீண்ட நேரம் பேசுறாரு டாக்டர் BR அம்பேத்கர். அப்ப பாபா சாஹிப் பேசும்போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, இந்த அரசமைப்பு சட்டத்தின் மீது நீங்க வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. இந்த அரசமைப்பு சட்டம் மாநிலங்களை ஒரு முனிசிபாலிட்டி அளவுக்கு குறைச்சிருச்சு, ஒரு அதிகாரத்தை ரொம்ப குறைச்சிருச்சு, ஒரு நகரமன்றம் அளவுக்கு நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி அது சாத்தியம் இல்லைன்ற, அதாவது டபுள் டாக்டரேட் அவர், கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்டு, எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டு, ஒரு சிறந்த மானுடவியல் அறிஞர், சிறந்த நீரியல் அறிஞர், சிறந்த மொழியியல் அறிஞர்,
அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தைக்கும் அவ்வளவு ஆழமான பொருள் இருக்கும். எனக்கு மொழி தெரியாமல் அவர் சொல்லலை. ஸோ அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரு, இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி அது சாத்தியம் இல்லை, ஒன்றிய அரசும் மாநில அரசும் சமமானவர்கள்ன்றார். யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேட்ஸ் கெட் தர் பவர் ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு. அரசமைப்பு சட்டத்திலிருந்து மாநிலத்திற்கு உரிமை கிடைத்திருக்கே தவிர இந்த உரிமை ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கல. எனவே ஒன்றிய அரசு நினைத்தால் கூட இந்த வரைவை இந்த எல்லையை வந்து அவங்க மாற்றிக்கொள்ள முடியும். they cannot alter the boundaries என்ற வார்த்தை பயன்படுத்துறார். இந்த அதிகார வரம்பை அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. அடுத்த வார்த்தை அவர் போடுறாரு, nor the judiciaryன்றார். நீதிமன்றங்கள் கூட இதை மாற்றிவிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு வலுவா அவர் சொல்லியிருக்கும் பொழுது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, இந்திய அரசமைப்பு சட்டம் நிர்ணய சபையில் இந்த அரசமைப்பு சட்டம் என்ன செய்யும் என்பதை விளக்கி பேசிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை யார் பேசணும்? முதலமைச்சர் பேசணும், சட்டமன்ற உறுப்பினர் பேசணும், நாடார் எங்க போய் பேசணும்? மீன் மார்க்கெட்ல போய் பேசணும். இறுதி முடிவு, இறுதி தீர்வுங்கிறது மக்கள் கிட்ட தான். நீங்க வந்து சுமைப்பணி தொழிலாளர்கிட்ட போய் பேசுங்க. நீங்க வந்து காய்கறி இறக்குறாங்களே, காய்கறி அங்காடியில போய் பேசுங்க. நீங்க மலர் விற்கிறாங்களே, மலர் அங்காடியில போய் பேசுங்க. நீங்க வந்து பேருந்து நிலையங்கள்ல போய் பேசுங்க. நீங்க வெறும் வாக்காளர் கிடையாதுன்றதை சொல்லுங்க. உங்களிடம் இருக்கிற இறையாண்மை, இறையாண்மையை அவங்க என்ன நினைக்கிறாங்க? வாக்கு நினைக்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்கு நீங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம், நாடாளுமன்றத்துக்கு தான் இறையாண்மை என்ற அளவுக்கு பேசுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பதை சொல்லுங்க. ஆக எதை அண்ணல் அம்பேத்கர் இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி சாத்தியம் இல்லை என்று சொன்னாரோ அதை சாத்தியப்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு முயற்சி இந்த முயற்சி. அவர் சொல்லுவாரு, சோ லேபரஸ்லி கிரியேட்டட்ன்ற ஒரு வார்த்தையை போடுவார் அவர். அதாவது புத்தர் காலத்திலிருந்து புத்தர்ல தொடங்கி பலரும் உழைத்து உருவான ஜனநாயகம்னுவார். இவங்க சொல்ற மாதிரி அயல்நாட்டு ஜனநாயகம் இல்லை, இந்தியாவுடைய ஜனநாயகம், ஐரோப்பாவுடைய ஜனநாயகம் இல்லை. இது இந்த மண்ணுடா, இந்த மண்ணு வந்து ஆதி மண்ணு வந்து சமத்துவமான மண்ணு. இந்த ஆதி மண்ணுல வந்து இடையில என்னென்னமோ நடந்துருச்சு, அதெல்லாம் தாண்டி கிளாஸ் ஆர்கனைஸ் ஆகுன்றார் அவர். அது ரொம்ப முக்கியமான இடம். அது பேசுவதற்கு நாம இன்னும் தெளிவாக மக்களிடம் வந்து உரையாடல கொண்டு போய் நிக்கல. வர்க்கமாக அணித்திரளை உழைக்கின்ற வர்க்கம், நீ யாரா வேணாலும் இரு, ஆனால் நீ உழைக்கின்ற வர்க்கம், உன் உழைப்பு தான். நீ விஞ்ஞானியா இரு, உன் மூளை உழைப்பு, நீ உடல் உழைப்பு செய்யற தொழில், உன் உழைப்பு தான் இந்த நாட்டை கட்டுக. ஏன்னா உழைக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் உங்கள் உரிமையை காப்பதற்கு வர்க்கமாக அணித்திரளுங்கள் என்கின்ற மிக முக்கியமான முழக்கம் தான் அண்ணல் அம்பேத்கருடைய முழக்கமாக இருந்தது. எனவே இவர்கள் அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை சொல்லியே பல தவறுகளை செய்கிறார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள். எனவே இந்த தேசிய கல்விக் கொள்கை 20 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம் கையால் நம்மையே வெட்ட வைப்பது, நம் கட்ட விரலை நம் கையாலே வெட்ட வைப்பது, அந்த வெட்ட வைப்பதற்கு நம்மையே நியாயம் பேச வைப்பது என்கின்ற மிக சூழ்ச்சிகரமான ஆவணம் என்பதை நாம் வந்து உணரணும். இது வந்து ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசம் என்கின்ற வகையில் சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட பண்பாட்டு தேசமாக இந்தியாவை மாற்றுகின்ற ஒரு சூழ்ச்சி. இது வந்து பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு இனங்களை கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு ஒன்றியமாக இருப்பதை ஒரு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக கொண்டு போகிறதும், அதை எங்கே கொண்டு போய் நிறுத்துறதுன்னா ஒரு ஜனாதிபதி தலைமையில் உண்டான அரசாக கொண்டு போய் நிறுத்தி அது அடுத்த கட்டமாக எங்கே போகும்னு கேட்டால் அது வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போகும். அங்கே தான் நீங்கள் கேட்ட கேள்வியை நான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புங்க, கேள்வி எழுப்பி மக்களிடம் வந்து பதிலை கொண்டு வாங்க. சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புங்க, பதிலை கொண்டு வாங்க. மக்கள் கிட்ட அவர்கள் சொல்ற பதில் நியாயம் இல்லைன்றதை சொல்லுங்க. இந்த போராட்டத்தை எல்லாம் நடத்திவிட்டு கடைசியாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் இவ்வளோ போராட்டம் நடத்தியிருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அவங்களோட வாதங்கள் சரியாகவே இல்லை, நீங்க வைக்கிற வாதங்களை வைத்து நீங்க அங்க கொண்டு போவது தான் தீர்ப்பாங்க. ஏற்கனவே நீதிமன்றங்கள் பல்வேறு சுமையில பணிச்சுமையில் இருக்கின்ற போது நீங்க இதையும் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கிட்ட கொடுப்பதனால் பணிச்சுமையில் இருந்து தான் தீர்ப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியுமே தவிர அந்த உளவியலும் நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு அரசாக நான் செய்ய வேண்டியது, ஒரு சட்டமன்றமாக நான் செய்ய வேண்டியது, அந்த பணியை கூட நான் நீதிமன்றத்துக்கிட்ட கொடுக்கிறேனே என்ற அந்த புரிதலோடு நாம் வந்து இந்த விஷயத்தை அணுகணுமே தவிர வெறும் நீதிமன்றமே தீர்வு என்கின்ற வகையில் அதான் மக்கள் தான் தீர்வு அப்படிங்கிறத மிக சரியாக அதை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. ரொம்ப விரிவாகவுமே இந்த உரையாடல் இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். நேயர்களும் இதை நிச்சயம் இந்த கருத்துக்களை உள்வாங்கிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி.